12 நோட்ஸ், அதாவது 12 ஸ்வரஸ்தானங்கள். சங்கீதத்தில் கர்நாடிக் மியூசிக்லையானாலும் என்ன மியூசிக்லையானாலும் 7 ஸ்வரங்கள் 12 ஸ்வரஸ்தானங்கள். அந்த 7 ஸ்வரங்கள் தான் ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம், சரிகம, பதனி. 12 ஸ்வரஸ்தானங்கள், அதாவது 2 ஸ்வரங்கள் சா அண்ட் பா, இந்த 2 ஸ்வரங்களை பிரகிருதி ஸ்வரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்வரங்களுக்கு வேரியேஷன்ஸ் கிடையாது, ஆனால் பாக்கி இருக்கிற 5 ஸ்வரங்களுக்குமே வேரியேஷன்ஸ் இருக்கும். ரீல வந்து ரீ1, ரீ2 அப்படிங்கிற மாதிரி 2 வேரியேஷன் இருக்குது. கால காவன் காட்டு இருக்குது, மால மாவன் மாட்டு இருக்குது, தால தாவன் தாட்டு இருக்குது, நீல நீவன் நீட்டு இருக்குது. இது எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ இந்த ராகத்தில் ஒரு ராகத்தை பொறுத்து இந்த ராகத்தில் வந்து என்ன ரிஷபம் வருது, என்ன காந்தாரம் வருதுன்னு எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்கலாம். நம்ம ரீ அதை எடுத்துனோம்னா சாரே, ஒரு மாதிரி டல்லாகவும் சேடாகவும் இருக்கக்கூடிய, சோகமாகவும் இருக்கக்கூடிய, இமோஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வரம் வந்து ரீ1ங்கிற ஸ்வரஸ்தானம். சாரி அப்படின்னா ஹாப்பியாக இருக்குது, அந்த ஸ்வரமே ஹாப்பியாக இருக்குது, அது வந்து ரீ2 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது டல்லாக இருக்கிறது வந்து ரீ1னும், கொஞ்சம் ஹாப்பியாக சவுண்ட் ஆகிற ஒரு ஸ்வரஸ்தானம் வந்து ரீயோட ஸ்வரஸ்தானம் வந்து ரீ2 அப்படின்னு சொல்கிறோம். கால வந்து சாக, இது எப்படி இருக்கு? டல்லா இருக்கு. சா, இது வந்து காவன். ஓகே, சாக காட்டு, ஹாப்பியா இருக்கு, காட்டு. சாமா, அது டல் இல்ல, சா. இது வந்து மால மட்டும் அந்த மா ஃபர்ஸ்ட் மாவன்றது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்லியா சவுண்ட் வரும். சாமா அப்படின்னு, இது ஹாப்பியாகவும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து மாவன் சொல்றோம். மாக்கு மட்டும் கொஞ்சம் அந்த ரூலை மாற்றிக்கலாம். சாமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கோவமா இருக்குதுமா, அது வந்து கிரீடி. ஓகே, அடுத்தது சாப்பா சாதா, இந்த தாவன் தாவன் நல்லா இருக்கு, தாவன் சாதா ஹாப்பி, தாட்டு. சானி நீவன் கொஞ்சம் டல்லா இருக்கு, நீவன். ஓகே, சானி ஹாப்பியா இருக்கு. இப்போ மாயாமால கோலால என்னெல்லாம் ஸ்தானங்கள் வரப்போகுது நீ சொல்ல போறேன். ஓகே, சாரே ரீ1, சாரே காட்டு, சாரே காமா மாவன், சாரே காமா பா நோ தா தாவன், சாரே காமா பத நீட்டு, சரே காமா பத நி சா. ஓகே, சா நி த ப ம க ரி சா, சரே காமா பத நி சா, சா நி த ப ம க ரி சா. மாயமால கொள்ளல என்னெல்லாம் ஸ்வரஸ்தானங்கள் வருதுன்னு தெரியுமா? இனி போக போக இதனுடைய இப்போ ரீ1 ரீ2 அப்படிங்கிறது சொல்லியாச்சு. இனி அதோட ஆக்சுவல் பேர் என்ன, சுத்த ரிஷபம், சதிசுத்தி ரிஷபம் அப்படியெல்லாம் பேர் இருக்கு இல்லையா, அது வந்து அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஓகே.